காவல் நாகேந்திரனோட முதல் டைரக்ஷன் அட்டம்ப்ட். அதாவது நிறைய வாட்டி சொல்லிட்டோம், நிறைய இடத்துல சொல்லிட்டோம் நாகேந்திரன் இந்த மாதிரி எடுப்பார் எடுக்க மாட்டார் அப்படின்னு நம்பிக்கை. பட் அதெல்லாம் மீறி இன்றைக்கி வந்து நாகேந்திரன் இன்றைக்கி பண்ணி படமாக இன்றைக்கி நாங்கள் எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல சோஷியல் மெசேஜும் இருக்குது இந்த படத்தில். ஆன் டாப் ஆஃப் இட் படத்தில் வந்து உண்மையை சம்பவங்கள் அவரோட வாழ்க்கையில் நடந்த நிறைய இதில் இன்னொரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் அதை வச்சு தான் கதையை கோர்த்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து எல்லாருக்குமே ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. கனியண்ணா, ஹீரோ விமல், கீதா எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த காவல் திரைப்படத்தின் ஒளிப்பதிவு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து இது ஒரு போலீஸ் ப்ளஸ் ஒரு டான், இந்த டார்க் ஃபிலிம் ஃபீல்டில் வந்து நாகேந்திரன் வந்து இந்த கதையை சொன்னார். லைனே ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி வந்து இன்றைக்கி வந்து பெய்ட் கில்லர்ஸ் வந்து தமிழகம் முழுவதும் ஆக்கிரமிச்சு நிறைய கொலைகள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதை எப்படி வந்து காவல்துறை கண்ட்ரோல் பண்ணுது, இந்த மாதிரியான ஒரு ஃபிலிம். இது வெவ்வேறு பேக்ரவுண்டில் வந்து நிறைய ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு 50% ஃபிலிம் வந்து ஒரு போலீஸ் குவார்ட்டர்ஸ், அதன் பின்னணி, அப்புறம் காவல் நிலையம், அதன் பின்னணிகள். இதனுடைய கிளைமாக்ஸ் காட்சிகள் வந்து ஊட்டியில் ஒரு சேஸ் ஸ்டன் செல்வாவோடும், அதுக்கப்புறம் சாலக்குடியில் வந்து இந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து எடுத்திருக்கோம். இந்த படம் எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற வகையில் வந்து இருக்கும். இந்த ப்ரொடக்ஷன் வைஸ் எல்லாருக்கும் நான் வந்து சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு வந்து எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் படம் நல்லா வருவதற்கு எல்லா ஒத்துழைப்பு கொடுத்த எஜி ஃபிலிம்ஸ் நிறுவனத்துக்கும், இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்த நாகேந்திரனுக்கும் என்னுடைய நன்றிகள். வணக்கம். வணக்கம், வந்தனம், நமஸ்கார். எஸ்ஜி ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் காவல். விமல் சமுத்திரக்கனி வந்து மெயின் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. நான் வந்து விமலுக்கு ஜோடியாக ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் விமல் வந்து பறந்து சண்டை போட்டிருப்பாரு, பறந்து டான்ஸ் ஆடிருப்பார், செம்ம போங்க பிச்சு எடுத்துட்டாரு. ஆனால் ஆக்ஷன் பண்ணது அவர், சம்மந்தமே இல்லாமல் வாங்கினது நான். நிறைய அடி காயம் உதன்னு. என்னன்னா எனக்கு ஒரு டூப் செட்டு பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் டூப்புக்கு ஆப்பிள் ஜூஸ் கொடுத்து உட்கார வச்சுட்டு என்னை ஓட விட்டுட்டாங்க. அது ஏதோ ஒரு உள்நாட்டு சதி நான் நினைக்கிறேன். அப்புறமா பேசிக்கிறேன் அந்த மேட்ரை. சமுத்திரக்கனி அண்ணன் அவர் வந்து ஸ்க்ரீனில் வந்து பொதுவாக வந்து நின்னாலே நெருப்பாக இருக்கும். அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு ஃபீல் பண்ணும். இந்த காவல் படத்தில் அவர் பேசுகிற ஒவ்வொரு வசனமும் அப்படியே சவுக்கடி கொடுக்குற மாதிரி இருக்கும். பல பேருக்கு அற ஓட்ட மாதிரி இருக்கும். நிச்சயமாக படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். காவல்னு சொல்கிறாங்க, காக்கி சட்டையோட வாடையே தெரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அங்கே தான் ட்விஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ எல்லோரையும் சிரிக்க வைக்கிற அளவுக்கு படம் நல்லா அமைஞ்சிருக்கு. காவல் கம்மிங் டு யூ சூன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஏகாம்பரம் அண்ணனோட ஒளிப்பதிவில் ரொம்ப, ஏன்னா அவரோட முதல் படமாக போய் அணைஞ்சிருக்கோம். ரொம்ப அவரோட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. பிரவீன் அண்ணாவோட எடிட்டிங் வந்து அப்படியே ஸ்பீடு அனல் பறக்குது. அதுமாதிரி கனியண்ணன் கூட நடிக்கும்போது, ஏன்னா முன்னாடியே ரொம்ப பழக்கங்கிறதுனால நடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. நிறைய விஷயங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவார். அங்கே ஒரு போலீஸ்ன்றதுனால ஜிம்மெல்லாம் கொண்டுக்கிட்டே வந்துடுவார். வச்ச தம்பிள்ஸ் போட்டு வந்து நிற்பார். நான் அப்படியே வடன்னு அங்கே நின்றுட்டுருப்பேன். நான் அந்தளவுக்கு அந்த கேரக்டரில் ரொம்ப டெடிக்கேட்டாக இருப்பார். அதேமாரி கீதா அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப இளமை மெருகு ஏறிக்கிட்டே போகிறாங்க. நாளுக்கு நாள் ரொம்ப இளமையாக நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் அஸ்வின் ராஜ் அவர்கள், அவர் சொன்ன மாதிரி கும்கிக்கு அப்புறம் இது ஒரு த்ரோட்டான ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அப்புறம் முக்கியமாக இந்த படத்தில் வில்லனாக அறிமுகம் இருக்கான் தேவா அவர்கள். அவர் உண்மையிலே ஒரு பக்திமான், ஆனால் படத்தில் வந்து வில்லனாக பண்ணியிருக்காரு. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கார். அவருக்கு அடிதடி கட்ட பஞ்சாயத்துனா என்னன்னே தெரியாது, ஆனால் அந்த படத்தில் வந்து அந்த ரோல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணாருன்னு தெரியல. நிறைய ஆங்கில படம்லாம் பார்த்ததாக சொன்னார். நல்லா உள்ள வச்சுருக்காரு. அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு கதையை வந்து யாரும் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கும் இந்த ரவுடிசம் கட்ட பஞ்சத்துன்னு என்னன்னே தெரியாது.
ஒரு ஆன்மீகவாதி. அவர் வந்து இந்த ஒரு கதையை தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்காருன்னா நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறையா உழைச்சிருக்காரு தான் தெரியுது. அந்த உழைப்பு வந்து ஸ்க்ரீனில் தெரியுது. இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். எஸ்ஜி ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இப்படத்தின் அறிமுக இயக்குனராக அறிமுகமாயிருக்கேன். இந்த படத்தில் விமல், சமுத்திரக்கனி, கீதா வெளிநாட்டு பெண் கதாநாயகியாக அறிமுகமாயிருக்காங்க. இந்த படம் ஒரு நல்ல படமாக அமைஞ்சதுக்கு காரணம் என்னென்னா, எல்லாருமே இது தங்களுடைய படமாக நினச்சி இதில் பணியாற்றினாங்க. அது என்னுடைய டெக்னீஷியன் ஏகாம்பரம் ஆகட்டும், ஜிவி பிரகாஷ் மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், என்னுடைய எடிட்டர் பிரவீனாக இருக்கட்டும், பாடல்கள் எழுதிய நான் முத்துக்குமார், ஸ்னேகன், லலிதானந்த், புரட்சிக்கனல் அவர்களாகட்டும், இந்த படத்தின் எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த எனது ஃபைட் மாஸ்டர் ஸ்டன் கலைஞன் செல்வாக இருக்கட்டும், நடன இயக்குனர் ராஜசுந்தரம் மாஸ்டர் அவர்கள், தினேஷ் மாஸ்டர் அவர்கள், கல்யாண் மாஸ்டர் அவர்கள், பாபி மாஸ்டர் அவர்கள் எல்லாருமே எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க. இந்த படம் வந்து இன்றைக்கி நான் இயக்குனராக இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் எஸ்ஜி ஃபிலிம்ஸ் நிறுவனம். தமிழ் சினிமா உலகத்தரம் வாய்ந்த ஒரு சினிமாவாக அமையும். எனக்கு முதல் படம். ஏனால் இந்த இயக்குனராக என்னைய கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு முதல் விதை பத்திரிகையாளர் தான். அந்த பத்திரிகையாளருக்கு என் நன்றி. என்னைய முதல் படம்னால நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல படம் எடுத்திருக்கேன், நான் நம்புகிறேன். அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. இது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு பத்திரிகையாளர் நினச்சா எது வேணாலும் செய்ய முடியும். இன்றைக்கி நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி இன்றைக்கி பிரதமர் ஆகிறதுக்கு காரணமே பத்திரிகையாளர்கள் தான். அதனால் இந்த படத்தை ஒரு நல்ல படமாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.